தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமான வெள்ளரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய வெள்ளரிக்காவை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க தோலோட, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம இந்த கூட்டை பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. குக்கர் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகத்தை சூடான எண்ணெயில் போட்டுடலாம். நல்ல கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் மட்டும்தாங்க இந்த கூட்டுக்கு காரத்துக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை. ஸோ இது கூடவே நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாங்க. இந்த கூட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. இந்த கூட்டு நீங்கள் சாதத்தில் அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம், நெய் விட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் சாதம் குழம்புக்கு இது ஒரு சைட் டிஷ் கூட்டாக பண்ணியிருக்கிறோம். ஸோ வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவை அதில் ஆட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக வேறு எல்லா தண்ணி காயிலையும் நீங்கள் இந்த கூட்டு பண்ணலாங்க. சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், zucchini, சோச்சோ எல்லா காயிலுமே பண்ணலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம 1 ஹவராக ஊறிட்டுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஊற வைக்கணும், இல்லைன்னா அது சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு அண்ட் வெள்ளரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கூட்டு மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா குழஞ்சி போகணுன்னா ஒரு 5 விசில் விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி கூட்டு மாதிரி பண்ணுறதுனால 3 விசிலோட ஆஃப் பண்ணியாச்சு. இந்த தேங்காய் கூட ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. விசில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அரைச்ச இந்த தேங்காய் பூண்டு விழுதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த தேங்காயில் இருக்க அந்த பச்சை வாசம், அந்த பூண்டோட பச்சை வாசம்லாம் ஒரு 3-4 நிமிஷத்தில் போயிடும். அவ்வளோதாங்க. இந்த கூட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காரமாக அப்படிலாம் இருக்காது. நல்ல மைல்டாக ப்ளெயினாக சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கூட்டாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கோங்க, தண்ணி கம்மியாக விட்டு. அடுப்பை ஆஃப் பண்ண பின்னு இந்த 4 டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல புளிப்பு வேணுன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. தயிர் ஆப்ஷனல் தான், வேண்டானா கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் தயிர் சேர்க்காம. நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வெள்ளரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சிம்பிள் யம்மி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடலைப்பருப்புலாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதுங்க. அதே சமயத்தில் க்ரன்ச்சியாக இருக்குது. பிரமாதமாக இருக்க கூட்டு. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.